நார்த் இந்தியால வந்து இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதாவது சிஜேபி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீட்டுக்காக. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்சிடென்டல் பார்ட்டின்னு தான் நம்ம சொல்லணும். ஆக்சிடென்டல் பார்ட்டி அப்படின்னும் போது பார்த்தோன்னா இதுக்கு ஒரு ப்ரீ பிளானோ இல்லாட்டி இப்படி ஒரு பார்ட்டி உருவாக்கணுன்ற ஐடியாவோ யாருக்கும் கிடையாது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சொல்லணும்னா நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் தான் சொல்லணும். அந்த கிரெடிட் மொத்தமே அவருக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் சொன்ன ஒரு வார்த்தை தான். அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளைஞர்களும் சமூக சேவர்களும் இன்னைக்கு கரப்பான் பூச்சி போல பெருகிட்டாங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையால உருவான ஒரு பார்ட்டி தான் இது. இப்போ இந்த பார்ட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் அஜெண்டாவோ இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்டிவோ எதுவும் பெருசா அதுல ஒரு பர்பஸோ இருக்க மாதிரி பெருசா தெரியல. ஆனா அந்த அவங்க கொண்டு வர விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் தான். அதுல முக்கியமா இவங்க சொல்றது வந்து நீட்ல அவங்க சொல்ற முக்கிய கோரிக்கையே என்னன்னா தர்மேந்திர பிரதான் அவர் தான் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட எஜுகேஷன் மினிஸ்டர். அவரை வந்து பதவி விலக சொல்றாங்க. அவர் ஏன் பதவி விலக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீட்ல நடந்த குளறுபடிகள். ஸோ இந்த குளறுபடிகள் ஏற்பட்ட மரணங்கள் ஒரு சின்ன தவறு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றத இதனாலதான் வந்து இந்த பார்ட்டி வந்து இந்த ப்ரொடெஸ்ட கொண்டு வராங்க. பட் இதுல என்னோட கன்சர்ன் என்னன்னா குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும் அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். குறைந்தபட்சம் அந்த மினிஸ்டர் வந்து ஒரு மன்னிப்பாவது கேட்கணும். அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சர்ல அது போல நடக்காதனாவது ஒரு அஷூரன்ஸை கொடுக்கணும். எதுவுமே இல்லாம இவங்க அமைதியா இருக்கிறது வந்து மக்களோட கோபத்தை கவர்மெண்ட்டுக்கு எதிராக திருப்பதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னும் அதிகமாகும். ஸோ அவங்களோட போராட்டத்துல நிச்சயமா நியாயம் இருக்கு. ஸோ அதை கவர்மெண்ட் ஆய்ந்து யோசிக்கிறது நல்லது. இப்போ அந்த பேச்சுவார்த்தை சொல்லியிருந்தீங்க இல்லையா? அவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அந்த லத்தி சார்ஜ் இருக்கட்டும், டியர் கேஸ் எல்லாம் பண்ணது, ஸ்டூடெண்ட்ஸ் மேல பண்ணது, அது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சுது? ஸ்டூடெண்ட் பவர் பாத்தீங்கன்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் இங்க நாட் ஓன்லி இந்தியா அக்ராஸ் த வேர்ல்டு ஸ்டூடெண்ட் பவர் தான் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டையும் ஃபார்ம் பண்றதுக்கு முக்கிய காரணம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பவர் தான் வந்து டிஎம்கேன்ற ஒரு கவர்மெண்டே கொண்டு வந்தது. முதல் காங்கிரஸ் ஆட்சி இழந்த ஒரு மாநிலம் சொன்னோம்னா அது தமிழ்நாடு தான். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட எழுச்சி. அது போல இந்த ஒரு எழுச்சியை வந்து மத்திய அரசு சரியா கையாள தவறிட்டாங்கன்னா நிச்சயமா அடுத்த எலெக்ஷன்ல அது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சை கேட்கறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறாங்க. அது எதனால இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் கேட்கறது தயங்குறாங்கன்னா ஸ்டூடெண்டோட கேள்வியில நியாயம் இருக்கு. ஸோ அந்த நியாயத்தை இங்க செயல்படுத்த வரணும் அப்படின்னு சொன்னா மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ண வைக்கணும். ஸோ அது செய்யும் போது பொலிட்டிக்கலா அவங்களுக்கு உள்ள ஸ்ட்ரகிள் இருக்கு. பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸை பார்த்து தான் வந்து அவங்க அதை ஹோல்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட ஓட் பேங்க் அவங்க ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட் ஓட் பேங்க் அவங்க இழப்பாங்க. இந்த கன்சர்ன் வந்து அவங்களுக்கு இல்ல. ஸோ இதை பத்தின ஒரு சிந்தனை இருந்தா நிச்சயமா ஸ்டூடெண்டோட கோரிக்கையை வந்து அவங்க ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல் நாளே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும். ஆனா எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டுக்கு எதிரான ஒரு அடக்குமுறை நிச்சயமா அவங்க அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அடக்குமுறையா மாறிடும். அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை தான் மக்களுக்கு இடையில உருவாக்கி விட்டுரும். இப்போ இந்த ப்ரொடெஸ்ட் பண்றதுல வந்துட்டு ஒரு முடிவே இல்லாம இருக்கு. இது எப்பதான் முடிவுக்கு வரும்? மாணவர்கள் வந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா தான் நடத்திட்டு இருக்காங்க. இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த போராட்டம் பார்த்தோம்னா தன்னெழுச்சியா நடந்த ஒரு போராட்டம். இங்க வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு லீடர் இல்லை, ஆனா எல்லாருக்குமே ஒருமித்த குரலோட இதை நடத்திட்டு இருந்தாங்க. அது போல இந்த மாணவர்களுக்கு வந்து இடையில வந்து இப்ப வரைக்கும் தன்னெழுச்சியா நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டம் நாடு முழுக்க பரவும் போது நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் மத்திய அரசோ இல்ல மாநில அரசோ யாரா இருந்தாலும் இந்த மாணவர்களோட போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. அவங்களுக்கு தீர்வு கிடைக்காம நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. இவங்களை சாதாரணமா அந்த டியர் கேஸ் வச்சோ இல்லாட்டி லட்டி சார்ஜ் பண்ணியோ வந்து கலைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து யாருமே கூலிக்கு வந்தவங்க கிடையாது. சொன்னாலும் அப்படி வந்து இவங்க யாரையும் கலைச்சிட முடியாது. நிச்சயமா தீர்வை நோக்கி நகர்ந்தே ஆகணும் மத்திய அரசு. நீட்டை கேன்சல் பண்ணுவாங்கிறது பாத்தீங்கன்னா நீட்டுக்கான தேவைகள்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல ரெண்டு கருத்துக்கள் இருக்கு. முதல் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு என்னோட ஸ்டேட்ல இப்ப இங்க எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னோட கவர்மெண்ட்ல இங்க சீட்ஸ் ஒரு 6000 சீட்ஸ் இருக்குன்னா அந்த சீட்ஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் ஃபண்ட் தான் வந்து அங்க ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட்ல ஏன் ஸ்டேட்ல உள்ள ஸ்டூடெண்ட் படிக்காம நீட்ல செலக்ட் ஆயிட்டான்றதுக்காக நார்த்ல இருந்து இல்ல அதர் ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறான்னா அது எப்படி ஏன் கவர்மெண்ட் என்ன அதை பேர் பண்ணும் அந்த காசை? ஸோ நீட்ன்ற ஒரு காரணத்தை காமிச்சிட்டு ஏன் கவர்மெண்டோட டாக்ஸை வச்சு இன்னொரு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு போறான்னா இது எப்படி சரியா இருக்கும்? இது ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ இன்னொரு ஆங்கிள் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியோ இல்ல குறிப்பிட்ட ஒரு பீப்புளை வந்து எடுத்துட்டு போற இடத்துல நீட் மூலமா எல்லாருமே உள்ள வரலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஃபில்ட்ரேஷன் தான் சொல்லணும். நீட்ன்றதே ஒரு ஃபில்டர் மெத்தட் தான் சொல்லலாம். இப்ப நம்ம அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கோம் அதர் ஸ்டேட்ல போய் படிக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா அவங்க சொல்ற வார்த்தை கரெக்ட் தான். ஆனா அதுல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா
தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் சீட் வாங்கின ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் 1.5 lakh தான் ஃபீஸ் பே பண்ணுவான். பட் அதே இங்க தமிழ்நாட்டுல சீட் கிடைக்காம இங்க இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போறான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப்க்கு போறான்னு வச்சுக்கங்களேன், பஞ்சாப்ல போற அந்த ஸ்டூடெண்ட், தமிழ்நாட்டுல இருந்து போற அந்த ஸ்டூடெண்ட் 7.5 lakh பே பண்ண வேண்டியது இருக்கு. எப்படி ஜஸ்டிஸ் கொடுத்ததுன்னு நம்ம சொல்ல முடியும்? சோ அதுல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு இல்லையா? அந்த குளறுபடியை சரி பண்ணாம அதை இம்போஸ் பண்றதுதான் தவறுன்னு சொல்றோம். ஒண்ணு அதை சரி பண்ண ட்ரை பண்ணணும், இல்லையா பழைய மெத்தடுக்கு போகணும். நெக்ஸ்ட் 2029ல விஜய் வந்து எலெக்ஷன்ல, அதாவது பிஎம் எலெக்ஷன்ல நின்னா எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கும்? அவர் சிஎம் ஆவாரான்னு ஒரு எதிர்பார்ப்புக்கு இடையில வந்து ஒரு சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய சக்சஸ். இதை தாண்டி அடுத்த எலெக்ஷன்ல பிஎம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கொஸ்டின், நல்ல ஒரு சிந்தனை. இதுல இவருக்கு வந்து சேலஞ்சே பார்த்தீங்கன்னா இந்த 3 இயர்ஸ் தான் அவருக்கு பெரிய சேலஞ்ச். இந்த 3 இயர்ஸ்ல அவர் இங்க சிஎம்மா எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு? ஏன்னா இங்க நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்கு. அது எப்படி அந்த கேப் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்போசிட் லீடர்ல ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ அந்த உண்மையை வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த ஆப்போசிட் லீடர் இல்லாததுனால தான் வந்து மோடியோட சக்சஸ் வந்து பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 2014ல அவர் சக்சஸ் ஆனதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, அவர் சிஎம்ஆ பர்ஃபார்ம் பண்ணதுல அந்த பர்ஃபார்மோட ரிசல்ட் தான் வந்து 2014ல அவருக்கு பிஎம்ஆ கிடைச்சது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய நம்பர் ஆஃப் சிஎம்ஸ் இருந்தாங்க, ஆனா யாருமே வந்து பிஎம் ஆக முடியல. பட் மோடி ஆனார் அப்படின்னு சொன்னா அவர் அங்க ஒரு கிளீன் கவர்னன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்து 2014ல வந்தார். ஆனா பேக் டு பேக் அவர் வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்போசிட் லீடர், ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிட் லீடர் அங்க இல்லாம போனதுதான் ஒரு முக்கிய காரணம். இப்ப இன்னைக்கு அந்த ஒரு கேப் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னு போது பார்த்தோம்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அந்த ஒற்றுமை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஐகானிக் லீடர் வேணும். ஸோ அந்த ஐகானிக் லீடர் அப்படின்னும் போது அந்த இடத்த ஃபில் பண்ணக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் இருக்காரு ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக் லீடர், அந்த ஐகானிக் லெவல் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா போதாது, அவரோட பர்ஃபார்மன்ஸும் வேணும். ஸோ இப்போ இந்த 3 இயர்ஸ் அவர் சிஎம்ஆ எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு, ஸோ அதை பொறுத்து 2029ல அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அதுக்கு இந்த 3 இயர்ஸ் அவர் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண ஒரு கிளீன் கவர்னன்ஸை கொடுக்கணும், மக்களோட நம்பிக்கையை பெறணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, எல்லா மக்களுக்கான ஒரு பிரதமரா அவர் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படி எமர்ஜ் ஆனார்னா நிச்சயமா 2029ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ 1 எலெக்ஷன் 1 இந்தியா அந்த கான்செப்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் நோக்கி போகும்போது இங்க வந்து 2029ல ஒட்டு மொத்தமா எல்லா கவர்மெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு சிஎம் எலெக்ஷன் அண்ட் பிஎம் எலெக்ஷன் ஒன்னா கொண்டு வரும்போது இதுல இந்த 3 இயர்ஸ் இவர் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணும்போது நிச்சயமா அவருக்கான பிஎம்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு.